நான் வந்து இந்த படத்தில் வந்து கௌதம் கார்த்திக் அம்மாவை நடிக்கிறேன். பேரிங் வித் டைரக்டர் வசந்த் அண்ட் காயத்ரி. Priya Anand is doing the heroine. I think it's going to be a pakka entertainment film. Everyone is going to have so much of it. It has everything. அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். பிகாஸ் நான் ஒன்லி த ஃபேமிலி சைட் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பயங்கரமான கெட்டப் சேஞ்செலாம் பண்ணி பயங்கரமாக கமல் சாருக்கு ஒரு சின்ன டஃப் கொடுக்கலான்ட்டு அப்படி விக்கெல்லாம் வச்சு மேக்ஸிமம் அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும். அது ஒரு காலேஜ் போர்ஷன். ஸோ அதுக்காக வந்து என்னை யூத்தாக காட்டுறதுக்கு வேறு வழியே கிடையாது, கேமராவை க்ளோஸ் பண்ணி தான் காட்டணும் அப்படிலாம் சொன்னாங்க. அதுக்காக தான் விக்கெல்லாம் வச்சு ஒரு மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். வைராஜாவை வந்து சூப்பராக வந்துட்டுருக்கு. கௌதம் கார்த்திக் வந்து செம்மையாக கலக்கிறாரு. படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜாலியாக ப்ளஸ் வந்து ஒரு எல்லாமே கலந்த ஒரு படமாக தான் இருக்கும் இது. அண்டு இனிமேல் ஐஸ்வர்யா தனுஷ் அவங்க 3க்கு அப்புறம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களும் செம்மையாக பண்ணிகிட்ருக்காங்க. யுவன் மியூசிக்கு. இந்த படம் ஓவராலாகவே ஒரு பேக்கேஜாகவே ஒரு செம்ம படமாக இருக்கும். அண்டு நீங்களும் கண்டிப்பாக இதை என்ஜாய் பண்ணுவீங்க. இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருக்கும். அப்படியே எங்களோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள் எப்படிலாம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. என் பேர் சரண். நான் +1 படிக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு வந்து மணி சார் கடலில் வந்து கௌதம் சாருக்கு ஜூனியராக பண்ணியிருந்தேன். அப்புறம் இப்போது லாஸ்ட்டாக வந்து இளைய தளபதி விஜய் சார் படத்தில் வந்து விஜய் சாருக்கு ஜூனியராக பண்ணியிருந்தேன். இப்போது சிகரம் தொடுன்னு ஒரு விக்ரம் பிரபு சார் படத்தில் அவருக்கு ஜூனியராக பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இந்த படம் வைராஜாவை ஐஸ்வர்யா தனுஷ் மேடம் டைரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா மாசாக வந்திருக்கு படம், சூப்பராக போயிட்டுருக்கு. அப்புறம் மறுபடியும் கௌதம் சாருக்கு 2வது டைமாக சின்ன வயசாக பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஷூட்டிங் ஸ்பாட்லனா நான் வந்து விஜய் சாரை பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவர் வந்து உள்ளே சீனில் இருந்தார். சரி நானும் அவர் வருவார், மீட் பண்ணலாம் வெயிட் பண்ணும்போது அவர் சீன் முடிச்சுட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவரே என்னை பார்த்துட்டு வாடான்னு சொல்லி கூப்பிட்டு பேசினார். அப்போ தான் எனக்கு செம்ம சந்தோஷமாக இருந்தது. ஓ தளபதியே நம்ம தெரியிறோம் அப்படின்னு. அவரே கூப்பிட்டு பேசினார். எப்படிப்பா இருக்க, படிக்கிறியாப்பா, ஷூட்டிங் வந்துடுறியே, ஸ்கூலுக்கு போகவே மாட்டியா அப்படிலாம் கேட்குறாரு. அப்புறம் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த ஐஸ்வர்யா மேடம்க்கும் அப்புறம் ஏஜிஎஸ் கிரியேஷன்ஸ் எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ். Take one. Action.